உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். தமிழகத்தில் பிரம்மாண்ட மாநாட்டுக்கு தயாராகி வருகிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய். தான் ஆரம்பித்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் மாநாட்டை இந்தியாவே திரும்பி பார்க்க வேண்டும் என்று ஆர்வம் காட்டும் விஜய் முதலில் மதுரையில் அதிமுக நடந்த இடத்தை தேர்வு செய்திருந்தார். அந்த இடத்தை கேட்டு கட்சி நிர்வாகிகள் சம்பந்தப்பட்டவர்களிடம் முதற்கட்ட பேச்சுவார்த்தையும் நடத்தி வந்தனர். இந்த நிலையில் அந்த இடத்தை கொடுக்க முடியாத சூழல் நிலவுவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது திருச்சியில் ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்தில் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் இந்த முதல் மாநாடு இது தொடர்பான தடுமாற்றத்தில் இருக்கிறதா தமிழக வெற்றிக் கழகம் என்ற ஒரு கேள்வி தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் எழுகிறது. இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் ஜெகநாத் இணைகிறார். ஓவர் டு ஜெகநாத். வணக்கம். தமிழகத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாடு எங்கே நடக்கப் போகிறது என்ற கேள்வி தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் மத்தியில் எழுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்துவதற்காக நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் தற்போது ஆர்வம் காட்டி வந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டை இந்தியாவே திரும்பி பார்க்க வேண்டும் என்று விஜய் அவர்கள் ஆர்வம் காட்டி வருவதாகவும் தெரிகிறது. குறிப்பாக இந்த முதல் மாநாடு எங்கே நடத்த வேண்டும் என்று விஜய் ஆர்வம் காட்டி வருகிறார் என்று கேட்டபோது மதுரையில் அந்த இடத்தை தேர்வு செய்திருக்கிறார். குறிப்பாக அதிமுக மாநாடு நடைபெற்ற அந்த மதுரையிடம் இவர் ஏற்றது போல் 150 ஏக்கர் பரப்பளவில் இருக்கிறது. அதனால் இந்த இடம் சரியாக இருக்கும் என்றும் தேர்வு செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மதுரை என்றாலே மிகவும் வரலாற்றில் முக்கியமான ஒரு நகரம் என்பதாலும் பல்வேறு அரசியல் கட்சியினர் வந்து அந்த மதுரையை நோக்கி பல்வேறு மாநாடுகள் நடத்தி அந்த கட்சியும் மிகப்பெரிய கட்சியாக வளர்ந்திருக்கிறது குறிக்கும் வகையில் மதுரையை வந்து சென்டிமெண்டாக மதுரையில் அந்த மாநாடு நடத்த திட்டம் வைத்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக அந்த மதுரையில் நடத்தப்பட்ட அந்த மாநாட்டிற்கான பேச்சுவார்த்தை என்பது தற்போது விஜய்க்கு கை கொடுக்காத சூழல் நிலவியுள்ளதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த விஜய் தேர்வு செய்த சுமார் 150 ஏக்கர் பரப்பளவில் உள்ள அந்த மதுரை இடத்தை வந்து புதிய பள்ளி கட்டடம் கட்ட பணிகள் தொடங்கி இருப்பதாகவும் திட்டங்கள் தற்போது தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அதனை அடுத்து அவர் தேர்வு செய்த இடமானது பார்த்தீங்கன்னா திருச்சி என்பதும் அனைவருக்கும் ஒன்றாக தெரியும். மாநாடு என்றாலே திருச்சி, குறிப்பாக மிகப்பெரிய கட்சிகள் அனைத்துமே திருச்சி மாநாட்டை வந்து மையமாக கொண்டுதான் திருப்புமுனை ஏற்படுத்துவார்கள். அதனால் இங்கேயும் ஒரு மாநாடு நடத்தலாம், மதுரைக்கு அடுத்தபடியாக திருச்சியில் மாநாடு நடத்தலாம் என்ற ஆலோசனையும் வந்து நடைபெற்றிருப்பதாகவும் தேர்வு செய்யப்பட்டதாகவும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த நிலையில் இந்த இடமும் நடிகர் விஜய்க்கு கைகூடுமா என்பது சந்தேகம் என்கிறார்கள். இன்னும் இந்த இடத்திற்கான முழு அனுமதி கிடைக்கவில்லை என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. அதனால் விஜய் தேர்வு செய்த இந்த மதுரை திருச்சி இந்த 2 இடத்திற்கும் பார்த்தீங்கன்னா இந்த இழுபறியாக இருந்த நிலையில வந்து தற்போது கோவை, சேலம் போன்ற தமிழகத்தில் மற்ற முக்கிய நகரங்களில் சுமார் 150 ஏக்கர் இடம் இருக்கக்கூடிய
முக்கியமான இடம் எங்கெங்கு இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களிடம் அவர் கேட்டிருக்கிறார். அதற்கு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் அனைவருமே தீவிரமாக இந்த இடம் தேடும் பணியில் தற்போது தொடங்கி இருக்கிறார் தான் கூற வேண்டும். குறிப்பாக விஜய் மனதிற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய இடமானது மதுரை, திருச்சி இருப்பதால் விஜய் மற்ற நகரங்களில் மாநாடு நடத்த முடிவெடுப்பாரா என்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. குறிப்பாக இந்த மாநாடு மேடை வடிவமைக்க சினிமாவில் பணிபுரியக்கூடிய மிகப்பெரிய இந்த ஆர்ட் கலைஞர்களை பயன்படுத்தி அவரிடமும் ஒப்பந்தம் செய்யப்பட்டதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் இந்த மாநாட்டிற்கு உணவு அருந்துவதற்காக 10 லட்சம் பேர் உணவு அருந்துவதற்காக அந்த கேண்டரிங் அந்த கான்ட்ராக்டுகளும் வழங்கப்பட்டதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. இவை அனைத்தும் தயாரான நிலையில இந்த மாநாட்டிற்கான இடம் மட்டும் தற்போது வரை தேர்வு செய்யப்படவில்லை. எங்கே தேர்வு செய்ய போகிறார்கள்? இந்த தேர்வு செய்யக்கூடிய இடம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருக்கு விஜய்க்கு ஏற்ற இடமாக இருக்குமா, அவருக்கு மனதிற்கு பிடித்த இடமாக இருக்குமா என்பதை குறித்து தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் மிகவும் குழப்பத்தில் இருக்கிறார் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ஜெகநாத். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப்பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.